தமிழகத்தினுடைய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும். அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல. தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது. 1000 கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி இருக்காரு, உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் எக்மோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு. அதை முற்றுகை செய்யறோம். டாஸ்மார்க்கை முற்றுகை செய்வது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க் கடையை முற்றுகை செய்ய போறோம். அரசு பதில் சொல்லணும். தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும். தமிழகத்தினுடைய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும். அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல. தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது. 1000 கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி இருக்காரு, உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம். டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கட்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து, டாஸ்மார்க் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து, சாராய அமைச்சனுடைய பிடியிலிருந்து, முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து, அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்றில் அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும். அதனால் உங்கள்கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாரும் 17ஆம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில எக்மோர்ல பங்கேறுங்க. ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம். நன்றி.